ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ல ரொம்பவே ரீசெண்டா மலையாளத்துல ஒரு த்ரில்லர் படமா வெளியான பசூக்கா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஏர்போர்ட்ல ஒரு லேடி சிஸ்டர் கெட்டப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பிக்சர் இருக்கு. அந்த டிராயிங்ல சில மணிகள் எல்லாம் கொட்டப்பட்டிருக்கு. இப்போ அவங்க அந்த ஃப்ளாஸ்க்க எடுத்துட்டு அந்த ஏர்போர்ட் வழியா நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருக்க கஸ்டம் ஆஃபீசர்ஸ் எல்லாம் இவங்கள செக் பண்ணும்போது இவங்க கையில இருக்க ஃப்ளாஸ்க்க வாங்கி அத பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த சிஸ்டர் கிட்ட போட்டிருக்க லேடியும், அது எங்க சர்ச்ல உள்ள ஒரு குட்டி பொண்ணு அவளோட அப்பாக்காக பாசமா வரைஞ்ச டிராயிங் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த கஸ்டம் ஆஃபீசர்ஸும் இந்த சிஸ்டர் கெட்டப்ல இருக்க லேடிய அங்கருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த லேடி வெளிய வந்ததும் அவங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது என்னன்னா, பக்கத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல உன் கையில இருக்க ஃப்ளாஸ்க்க போட்டு அனுப்பி வை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த லேடியும் அவங்களுக்கு வந்த மெசேஜ் படியே பக்கத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல அந்த ஃப்ளாஸ்க்க போட்டுட்டு போறாங்க. இப்ப அந்த கேப் டிரைவரும் அந்த கேப்ப எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு. அப்படி அவரு போயிட்டுருக்கும் போதே வழியில ஒரு செக் போஸ்ட்ல நார்மலா கேஷுவலா எல்லா வண்டியையுமே போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இப்ப இந்த கேப்ப செக் பண்ணுது. அவங்க அந்த ஃப்ளாஸ்க் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதையும் செக் பண்ணிட்டு எந்த சந்தேகமும் இல்லன்னு சொல்லி அந்த கேப்ப அங்கருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த செக் போஸ்ட்லயே சைடுல ஒரு வண்டியில ஏசிபி பெஞ்சமின் ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கேப்ப பார்த்து ஏதோ சந்தேகம் வருது. ஸோ அதனால உடனே அந்த கேப்ப ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கேப் வண்டிய ஸ்டாப் பண்ணி அந்த பெயிண்டிங்க செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அந்த கேப் டிரைவர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட இந்த ஏசிபி பெஞ்சமினும், "இது என்னது? எதுக்காக கொண்டு வரீங்கன்னு?" சொல்லி விசாரிக்கும்போது, அந்த கேப்ல இருக்க டிரைவரும், "ஏர்போர்ட்ல குடுத்து விட்டாங்க. அவ்வளோதான். அத தவிர எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால இப்ப இந்த ஏசிபி பெஞ்சமினும் இவர் ஏர்போர்ட்லேருந்து வரதா சொல்லியிருப்பார் இல்லையா? அதனால அந்த ஏர்போர்ட்ல இருக்க கஸ்டம் ஆஃபீசர்ஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. இப்போ இந்த பெயிண்டிங்க கஸ்டம் ஆஃபீசர்ஸ் கிட்ட இந்த ஏசிபி பெஞ்சமின் ஒப்படைக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஒரு நாள் ஹாலோவீன் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஏசிபி பெஞ்சமின் அவரோட ஃபேமிலியோட போறாரு. இப்போ அந்த இடத்துக்கு சிஸ்டர் கெட்டப் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் கையில மேரியோ பொம்மையோட ஒரு பாக்ஸ கொண்டு வந்து இந்த ஏசிபி பெஞ்சமினோட பொண்ணுகிட்ட குடுத்துட்டு போறான். நம்ம ஏசிபியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பொண்ண தேடி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு, "இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்கேன்னு?" சொல்லி கேட்கும்போது, சிஸ்டர் கெட்டப் போட்டுட்டு வந்த ஒருத்தங்க என் கையில இத குடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அத காட்டுறா. அத பார்த்த ஏசிபியும் தெரியாதவங்க யாராச்சும் ஏதாச்சும் குடுத்தா உன்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறமும் நீ எதுக்காக அத வாங்குனன்னு சொல்லி அத வாங்கி தூர போட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு. அங்க கட் பண்ணா, இப்ப நெறைய நாட்கள் கழிச்சு ஒரு பஸ்ஸ காட்டுறாங்க. அந்த பஸ்ல ஒருத்தன் உட்காந்து வெறித்தனமா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவனோட பேரு சன்னி. அப்படியே அந்த பஸ் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா பஸ்ல ஆரியன் ஒருத்தர் ஏறுறாரு. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்த சன்னி கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, நம்ம ஹீரோ அவரோட லேப்ப எடுத்து வச்சு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த சன்னியும், "ஓ! நீங்களும் கேம்லாம் விளையாடுவீங்களா? நீங்க பெரிய பிளேயரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஏய்! உன்ன மாரிலாம் வெறித்தனமா கேம் விளையாடுறவன் இல்லடா நானு. நான் சும்மா டைம் பாஸ்க்கு கேம் விளையாடுறவன்" அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த சன்னியும் நம்ம ஹீரோக்கு தெரியாம அவரோட லேப்டாப்ப எடுத்து அதுல இருக்க நெறைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ போட்ட மாதிரி ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்கத நோட் பண்றான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சன்னியும் நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாருங்க, உங்கள பார்க்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மாரி தெரியலையே. உங்களோட லேப்ல நான் ஒரு ஃபோல்டர்ல ஒரு ஐடி கார்ட உங்களோட ஃபோட்டோவோட பார்த்தேன். அந்த ஐடி கார்டுல உங்களோட பேரு ஜான் சீசர்ன்னு இருந்துச்சு. ஆனா நீங்க என்கிட்ட ஆரியன்னு உங்க பேர சொன்னீங்க. அதனால உண்மைய சொல்லுங்க. நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி இவன் விசாரிக்கிறான். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல. உண்மைய சொல்லி தான் ஆகணும். அதனால இப்போ உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு எக்ஸ் ஃபாரன்சிக் ஆஃபீசர் போல. அவரோட பேரு ஜான் சீசர். கொச்சியில கொஞ்ச நாட்களாவே நெறைய கொலைகள், கொள்ளைகள், திருட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் கன்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கனால, இங்க ஏசிபி பெஞ்சமின அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏசிபி பெஞ்சமின் பெர்ஃபெக்ட்டா ஒரு டீம ரெடி பண்ணி, அவரோட டீமோட இந்த மாதிரி கொலையில, திருட்டுல இந்த மாதிரி ஈடுபடுறவங்கள புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுன் ஒருத்தரு கேஷுவலா பைக்ல போய்க்கிட்டு இருக்காரு. இவரு இந்த ஏசிபி பெஞ்சமினோட டீம சேர்ந்தவர் தான். அவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அதனால ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்ண பார்க்கும்போது, கால் அட்டெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே கட் ஆயிருது. ஸோ அதனால இப்ப அவருக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயில ஓப்பன் பண்ணி பார்த்தா, டெம்பிள் ரன் கேம் விளையாடுறீங்களான்னு சொல்லி ஒரு மெயில் யாரோ அவங்களுக்கு போட்டிருக்காங்க. யாரோ தெரியாம கேம் விளையாடுற லிங்க எனக்கு மெயில்ல அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு அத கண்டுக்காம விட்டுர்றாரு. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஒரு கோவில்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாக்கு கொஞ்சம் பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கும்பலா வந்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் அந்த திருவிழால நெறைய மக்கள் கூடி இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல விஷத்தன்மை உள்ள ஒரு ஸ்மோக்க அப்படியே பரவ விட்டுட்டு அவங்க எல்லாரையும் தலை தெறிக்க ஓட வைக்கிறானுங்க. அதுக்கப்புறமா வந்த கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா, கோவில்ல இருந்த ஒரு சின்ன சாமி சிலைய திருடிட்டு போயிருக்கானுங்க. ஆனா அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல தான் நெறைய தங்க நகைகள் இருந்தது. அதுலேருந்து
ஒரு சின்ன நகைய கூட அவங்க எடுக்காம இந்த சின்ன சாமி சிலைய மட்டும் தான் திருடிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேடியத்துக்கும் அதே மாதிரி கொள்ளைக்காரன் வரான். அவன் ஸ்டேடியத்தோட லைட்ட கொஞ்ச நேரத்துக்கு மொத்தமா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டேடியத்துல இருந்த வின் பண்ண குடுக்குற ட்ராஃபிய தூக்கிட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஏசிபி பெஞ்சமின் இருக்காங்களே அவங்களோட ஒய்ஃப்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஏதோ புதிர்கள் மாதிரி எழுதியிருக்கு. ஆனா அது எதுவுமே இவங்களுக்கு புரியல. ஸோ அதனால இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டான ஏசிபி பெஞ்சமின் கிட்ட குடுக்குறாங்க. அவரும் படிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் எதுவுமே புரியல. ஸோ இப்போ அத கண்டுக்காம விட்டுர்றாரு. எப்பவும் போல வழக்கம் போல இப்போ அவரோட வீட்ல நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர்ல நேத்தைக்கு ஒரு ஸ்னேக் ஷோ நடந்தது. அந்த ஸ்னேக் ஷோல நாகமாணிக்கம் ஒண்ணு திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்கு. இத பார்த்த பெஞ்சமினுக்கு ஏதோ ஒண்ணு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனால அவரோட வீட்ல இருந்து அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அதுல பரமபதம் விளையாட்டை பத்தி போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த கொள்ளையனை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூ இந்த ஏசிபிக்கு கொடுத்துட்டு தான் திருடி இருக்கான் போல. அதாவது அந்த கோவில்ல சிலையை திருடப்பட்டப்போ அர்ஜுனுக்கு மெயில் வந்தது. இந்த நாகமாணிக்கம் திருடும் போது நம்ம ஏசிபியோட வீட்டுல ஒரு போஸ்ட் வந்தது. அப்போ கண்டிப்பா அந்த ட்ராஃபி, அதாவது ஃபுட்பால் மேட்ச்ல ட்ராஃபியை திருடும் போது யாருக்காச்சும் ஏதாச்சும் க்ளூ போயிருக்கணும்ல, அது என்ன க்ளூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க டீம்ல இருக்க மற்ற 2 பேர்கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அதில் ஒருத்தருக்கு நார்மல் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் ட்ராஃபியை யார் அடிக்க போறா அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கடைசி ஆப்ஷனா நான் தான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அதனால எப்படியாவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த கொள்ளைக்காரனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏசிபி பெஞ்சமின் அவரோட டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவர் பக்கத்துல இருக்க சன்னிங்கிற பையன் கிட்ட தானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார் குறுக்க வந்து நிக்குது. அந்த நேரத்துல பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லேடி போலீஸ் உட்கார்ந்துருக்காங்க போல. இந்த பஸ் பிரேக் அடிச்சதும் அவங்க எந்திரிச்சு நம்ம ஹீரோக்கு நேரா துப்பாக்கியை நீட்டுறாங்க. கூடவே பஸ்ஸுக்கு லாஸ்ட் சீட்லயும் யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்களும் துப்பாக்கி எடுத்து நேரா நீட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா நடக்குதுன்னு எதுவுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஃப்ரண்ட்ல இருந்து கன் எடுத்து நீட்டின லேடி போலீஸும் பேக்ல இருந்து கன் எடுத்து நீட்டின அந்த போலீஸும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அவனை பிடிச்சதும் அவன் இந்த லேடி போலீஸை தட்டி விட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்போ அவன் கூடவே அவன் சீட்ல வேற ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த 2 போலீஸையும் அடிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடினவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பஸ்ல இருந்து இறங்கி அவன் பின்னாடியே துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த பஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடினாமலே அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு கும்பல் அங்க வருது. அந்த கும்பலை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கன்னால ஷூட் பண்றாங்க. அவங்க அப்படி சுட்டதுனால நம்ம ஹீரோவும் அவரோட கையில இருந்த துப்பாக்கி எடுத்து பதிலுக்கு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கும்பலை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய பாம் எடுத்து அங்க போட்டுட்டு அந்த தப்பி ஓடினாமலே ஒருத்தன் அவனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அவரோட பஸ்ஸுக்கே வந்துடுறாரு. இப்போ அவரோட சீட்ல வந்து உட்காந்துட்டு பஸ் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. திரும்பவும் அந்த சன்னி கிட்ட எல்லா கதையும் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அந்த ஏசிபி பெஞ்சமினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். அந்த 3 திருட்டு கண்டினியூஸா நடந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ அதனால ஏசிபி பெஞ்சமின் இந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி இவரை வர வச்சிருக்காரு. அப்படி வர வச்சு இந்த ஏசிபி பெஞ்சமினும் இந்த திருட்டு கேஸ்ல சம்பந்தமான மொத்த டீட்டெயில்ஸையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் நைட்டு அந்த ஏசிபி பெஞ்சமினோட டீம்ல இருக்க ஒரு லேடி போலீஸுக்கு பர்த்டே. ஸோ அதனால நைட்டு எல்லாருமே பர்த்டேக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த லேடி போலீஸோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அதனால அவங்களும் டோரை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா வெளியில ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சலை நம்ம லேடி போலீஸும் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ அந்த பாக்ஸை இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடுது. க்ளோஸ் பண்ண அது ஸ்டாப் ஆயிருது. ஸோ இப்போ இவங்க அந்த திருட்டு சம்பந்தமா எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. ஃபர்ஸ்ட் அந்த இமெயில் வந்தது, அதுக்கப்புறமா 2வது எஸ்எம்எஸ் வந்தது, 3வது ஒரு லெட்டர் வந்தது, இப்போ 4வது ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு கொள்ளை சம்பவம் நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. அதனால நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பாக்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பாக்ஸை நல்லா சுத்தி சுத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஏசிபி பெஞ்சமின் கிட்ட உள்ள ஒரு டேட் இருக்கு, பேக்ல ஒரு பார்கோட் இருக்கு, அதை தவிர எந்த ஒரு க்ளூவுமே அந்த பாக்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த நேரத்துல அந்த ஏசிபியோட டீம்ல இருக்க ஏதோ ஒரு போலீஸ் அவரோட பேங்க்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அவரோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோவோட காதுல கேக்குது. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இவர் சொல்ற இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி அந்த பாக்ஸ் திரும்பவும் எடுத்து பின்னாடி பாக்குறாரு. பார்த்தா
பார்த்தா அதில பார்கோட் தான் இருக்கு. இருந்தாலும் நல்லா செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு இல்லையா? அது அப்படியே தலைகீழா இந்த பார்கோடுக்கு கீழ இருக்கு. ஸோ, அதனால இத பார்த்த இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்தில நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் கிட்ட உங்களோட அக்கவுண்ட் எந்த பேங்க், எந்த பிரான்ச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது அவரும் சொல்றாரு. அப்போ அந்த பேங்கோட பிரான்ச் தான் அடுத்ததா அவங்களோட டார்கெட்டா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த நேரத்தில இந்த பெஞ்சமினும் சரி ஓகே நமக்கு பிளேஸ் கிடைச்சிருச்சு. அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற டைம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் எந்த டாய்ஸ் கிஃப்ட்ஸ்லயுமே எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா, இந்த பாக்ஸ்ல மட்டும் உள்ள ஒரு டேட் போட்டிருந்ததா நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ, அந்த டேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்ட பார்க்குறாங்க. பார்த்தா அது இன்னையோட டேட்டு. ஸோ, அதனால இப்ப நம்ம ஏசிபி பெஞ்சமினும் அவரோட டீம கூட்டிட்டு அந்த பேங்க் பிரான்ச்ச சுத்தி வளைச்சு அவங்க ஒவ்வொருத்தங்களையா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீம் நேரா பேங்குக்குள்ள போய் விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களும் ஒரு தகவல சொல்றாங்க. அதாவது இவங்களோட மெயின் பிரான்ச்லேருந்து மொத்த காசையும் எடுத்துட்டு இப்ப தான் அந்த காசு கொண்டு வர வண்டி அங்கேருந்து கிளம்பியிருக்குங்கிற தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் இந்த பிரான்ச்ல எந்த திருடனும் வரல, எவனையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஏசிபி பெஞ்சமினோட டீம்லேருந்து தகவல் போகுது. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும் பயங்கரமா கடுப்பாகி அந்த கிரீட்டிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அத தூக்கி வீசி எறிறாரு. அந்த பாக்ஸும் தொறந்து கிடந்துட்டு அது பாட்டுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஒரு 3, 4 தடவ ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன்ங்கிற அந்த ரைம்ஸ் பாட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஏசிபி பெஞ்சமினோட டீம் அவங்க திறக்கிறப்ப எல்லாம் இது ஹாப்பி பர்த்டே பாட்டை மட்டும் தானே பாடுதுன்னு சொல்லி முழுசா கேட்காம அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால இப்போ நம்ம ஹீரோ கோவத்தில் பாக்ஸை எரிஞ்சதுனால தான் அந்த பாக்ஸ்ல இருந்து மொத்த பாட்டுமே முழுசா கேட்குது. ஸோ, அதனால இப்போ நம்ம ஹீரோவும் இந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் ரைம்ஸை கேட்டுட்டு அதை அந்த ஏசிபி பெஞ்சமின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. என்னது இப்படி ஒரு ரைம்ஸ் பாடுதா அப்படின்னு சொல்லி அந்த ஏசிபி பெஞ்சமின் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அந்த க்ளூ என்னன்னு கிடைச்சிருச்சு போல. அதனால அவரோட மொத்த டீமையும் கூட்டிட்டு அவர் எங்கேயோ போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஊர்லயே லண்டன் பிரிட்ஜ் ஆஃப் கொச்சின்னு சொல்லி ஒரு பாலம் இருக்கு போல. இவன் இந்த பேங்கோட மெயின் பிரான்ச்லேருந்து காசு எடுத்துட்டு வர வண்டி அந்த மேம்பாலம் வழியாக தான் வருதாமா. ஸோ, அதனால அந்த வண்டியை அந்த இடத்துல வச்சு இவங்க ஏதோ பண்ண போறாங்க, கொள்ளையடிக்க போறாங்க அந்த பணத்தை அப்படிங்கிற க்ளூ தான் நம்ம ஏசிபி பெஞ்சமினுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ, அதனால அவர் அவரோட டீமோட அங்கே போனாரு. இப்போ அந்த பணம் கொண்டு வந்த வண்டி அந்த மேம்பாலம் வழியா வரும்போது சிஸ்டர் கெட்டப்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கும்பல் இந்த பண வண்டியை லாக் பண்ணிடுறாங்க. அந்த மொத்த கும்பலும் அந்த பண வண்டியில வந்த செக்யூரிட்டி, டிரைவர் அப்படி எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு பணத்தோட பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஆக்சுவலா அவங்க பாலத்துல இருந்து கீழே குதிக்கும் போது அவங்களுக்கு சொந்தமா ஒரு போட்டு கீழே நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த போட்ல தான் இவங்க தப்பிச்சு போறாங்க. அப்படி கடைசியா ஒருத்தன் மேல பாலத்துல இருந்து கீழே குதிக்கும் போது கரெக்டா நம்ம ஏசிபி பெஞ்சமின் அவனை பிடிக்கிறாரு. அவனை அப்படியே பிடிச்சு கொண்டு வச்சு பயங்கரமா வெறித்தனமா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அவனும் எங்களோட பாஸ் பக்கத்திலேயே உங்களால நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எப்படியோ அடிச்சு பயங்கரமா விசாரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஏளனமா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த கொள்ளையன் இருக்கான்லயே அவன் தான் நம்ம ஏசிபிக்கு ஒரு ஃபேக்ஸை அனுப்பியிருக்கான். அந்த ஃபேக்ஸ்ல சின்ன குழந்தைங்க குட்டி குட்டி பொம்மை எல்லாம் வரைவாங்க இல்லையா? அந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதை நம்ம ஏசிபியும் ஹீரோ கிட்ட காட்டுறாரு. ஸோ, அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த க்ளூவை டீகோட் பண்ண ட்ரை பண்றாரு. அதே சமயம் இப்ப நம்ம ஏசிபியும் இந்த கேஸை பத்தி நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட பென்ல இங்கு தீந்து போயிடுது. அதனால வேற பென் இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக அவர் ஷெல்ஃப்ல போய் பார்க்கறாரு. பார்த்தா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹாலோவீன் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோட போகும்போது அவரோட குட்டி பொண்ணு கிட்ட ஒருத்தங்க லேடி கெட்டப்ல அதாவது சிஸ்டர் கெட்டப்ல வந்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ். இப்போ அந்த பாக்ஸை ஏசிபி ஓப்பன் பண்ணா உள்ள பசூக்கான்னு போட்டு ஒரு சிடி இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் டான்சிங் சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அதை டீகோட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம ஹீரோ இப்போ டீகோட் பண்ணிட்டாரு. அதை நம்ம ஹீரோ எப்படி டீகோட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டான்சிங் சிம்பிளும் ஒவ்வொரு ஆல்பபெட்டை குறிக்குமாம். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல வர டான்சிங் மென்னுங்கிற ஒரு சீக்ரெட் கான்செப்ட் மூலமா தான் இதை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சா அதுல பசூக்கான் வருது. இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச க்ளூலையும் பசூக்கான் இருக்கு. அதே சமயம் அந்த ஏசிபி பெஞ்சமின் எடுத்த அந்த பாக்ஸுக்குள்ளேயும் பசூக்கான் போட்டு ஒரு சிடி இருக்கு. ஸோ அதனால இப்போ இவங்க 2 பேரும் அந்த பசூக்காங்கிற பேரை போட்டு ஒரு சிடி இருக்கு இல்லையா? அதை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு வீடியோ கேம். அந்த கேம்
கேம்ல மொத்தம் 5 லெவல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 4 லெவல்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ண அந்த சிலை திருட்டு, அந்த ட்ராஃபிய திருடுனது, நாகமாணிக்கத்த திருடுனது, அப்புறம் பேக்லேருந்து கொண்டு வந்த காச திருடுனது, இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் 4 லெவலோட கேமும் இருக்கு. கடைசியா 5வது லெவல இவங்க ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் 4 லெவல நீங்க முடிச்சா மட்டும் தான் 5த் லெவல ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது காட்டுது. ஸோ, அதனால என்ன பண்ணலான்னு இவங்க யோசிக்கும் போது தான் ஏசிபி பெஞ்சமினோட குட்டி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பக்காவான ஒரு கேம் பிளேயர் போல. அதனால அவங்கள கூப்பிட்டு இந்த முதல் 4 லெவல விளையாட சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா அந்த 4 லெவலையும் விளையாடி வின் பண்ணிடுறா. இப்போ 5த் லெவல்ல ஓப்பன் பண்றா. அந்த 5த் லெவல்ல என்ன இருக்குன்னா, அந்த கஸ்டம் ஆஃபீசர்ஸ் கிட்ட ஸ்டார்ட்டிங்ல ஏர்போர்ட்லேருந்து ஒரு பெயிண்டிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்கை கொள்ளையடிக்கிற கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ அதனால அடுத்ததா இவங்களோட கொள்ளை சம்பவம் எங்க நடக்க போகுது, எந்த பொருளை அவங்க கொள்ளையடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவங்க அந்த பெயிண்டிங்கை லாக்கர் ரூம் மாதிரி ஒரு ரூமுக்குள்ள வச்சு வெளியில பயங்கரமா சிஸ்டம் செக்யூரிட்டி லாக் எல்லாம் போட்டு ஒரு கேமிங் செட்டப்ல வச்சிடுறாங்க. இதை 24/7 கண்காணிக்கிற மாதிரி ஒரு டீமையும் அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. இப்படி நம்ம ஹீரோ அவரை பத்தியும், அவர் என்னென்ன வேலை பார்த்தாருங்கிற பத்தியும் மொத்த கதையுமே பக்கத்துல இருந்த அந்த சன்னிங்கிற பையன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச சன்னியும், என்னங்க இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க, எவ்வளோ லெவலுக்கு திங்க் பண்ணி அந்த மேரியோங்கிறவன் இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கான், அவனுக்கெல்லாம் நீங்க போட்ட சிஸ்டம் செக்யூரிட்டி லாக்கு வெறும் சுச்சூப்பி மேட்ருங்க, விட்டா நானே அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுவேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கிண்டலா பேசுறான். உடனே நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, சரி ஓகே, முடிஞ்சா உன்னால முடியும் அப்படின்னா இதை நீ ஓப்பன் பண்ணி காட்டு, உனக்கு நான் 4 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லேப்பை அவன் கையில கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த சன்னியும் நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் சொன்ன கதையை வச்சு சில பல கோட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அவன் பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா 4 நிமிஷம் முடிகிற அந்த நேரத்துல அவன் அந்த செக்யூரிட்டி லாக்கை ஓப்பன் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமா போகுது. உடனே அந்த சன்னியும், சார் அந்த மேரியோங்கிற கொள்ளையனை பிடிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க சார், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த செக்யூரிட்டி போதாது, இன்னும் இந்த செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ 2 பேரும் டிராவல் பண்ணி வந்ததுல அவங்களோட ஊர் வந்துருச்சு. அதனால 2 பேரும் அவங்கவுங்க பாட்டுக்கு இறங்கி அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க. இப்போ சன்னி ஊருக்கு வந்து இறங்குனதும் அங்க இவரோட லவர் ஜோவிதா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாட்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் நேர்ல இப்பதான் மீட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க 2 பேரும் டேட்டிங், அவுட்டிங், டின்னர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு இவங்க ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜான் சீசரை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த இந்த சன்னியும் அவனோட லவர் ஜோவிதா கிட்ட, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான் சீசர்ங்கிறவரை பெயிண்டிங் இருந்த லாக்கரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டுட்டாரு, அதாவது லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ண ஜான் சீசரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா நமக்கு ஜான் சீசர்னு சொல்லி ஒருத்தரை காட்டுறாங்க. ஆனா அவரு நம்ம ஹீரோ மாதிரி இல்ல, வேற ஒருத்தனை மாதிரி இருக்கு. என்னடா இது, வேற ஒருத்தனை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே புரியல. இப்போ இந்த சன்னியும் பார்த்தாமலையா நியூஸ் ஜான் சீசரை கைது பண்ணிட்டாங்கன்னு அதை பத்தியே பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு பைக்ல போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த ஜோவிதா வேற யார் கூடயோ கார்ல போறத நம்ம சன்னி பாக்குறான். என்ன இது, என்னோட லவர் வேற யார் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த காரை சன்னி சேஸ் பண்ணி நிறுத்தி பாக்குறான். அங்க கார்ல நம்ம ஜோவிதா கூட வந்தது வேற யாருமே இல்லைங்க. பஸ்ல அந்த ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு பொம்பளை போலீஸும் ஒரு ஆம்பளை போலீஸும் பஸ்ஸுக்குள்ள அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துல அவன் அவங்களுக்கு தப்பிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடும்போது பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் அவன் பக்கத்து சீட்ல இருந்தவன் இந்த 2 போலீஸையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவன் தான் இப்ப ஜோவிதா கூட இருக்கான். இப்போ நம்ம சன்னியும் அவனோட ஆளு ஜோவிதா வேற ஒருத்தன் கூட கார்ல சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான நம்ம சன்னி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்படி அவங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஜோவிதா கூட இருந்த பையன் நம்ம சன்னிய கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டு கண்ணை காட்டி யாரையோ உள்ள வர சொல்றான். அப்போதான் அங்க நிறைய கார் எல்லாம் வருது. யாரா வரதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு கெட்டப்ல கெத்தா அங்க வந்து இறங்குறாரு. இப்பதாங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோவோட பேரு ஆரியனோ ஜான் சீசரோ கிடையாது, நம்ம ஹீரோவோட பேரு தான் பசுகா.
ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ஜான் சீசர்ன்னு ஒருத்தன புடிச்சிருப்பாங்க இல்லையா? அவன் தான் உண்மையான ஜான் சீசர். நம்ம ஹீரோ பொய்யா ஜான் சீசர்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ பஸ்ல இந்த சன்னி கிட்ட மொத்த கதையும் சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அது எல்லாமே அந்த ஒரிஜினல் ஜான் சீசரோட கதை. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பசூக்கா தான் கோவில்ல இருந்த சிலைய திருடினது. அந்த நாகமாணிக்கம், அப்புறம் அந்த ஃபுட்பால் ட்ராஃபி, அப்புறம் பேங்க்ல இருந்து கொண்டு வந்த காசு, இது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சது நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே அந்த பெயிண்டிங் ஒன்ன நம்ம ஏசிபி பெஞ்சமின் புடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அந்த பெயிண்டிங் வேற யாரோடதும் கிடையாது. நம்ம ஹீரோ பசூக்காவோடது தான். நம்ம ஹீரோ ஒரு பக்காவான ப்ரொஃபஷனல் கேமர். அதை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு கடத்தல்காரன். அந்த பெயிண்டிங்ல குட்டி குட்டியா மணிகள் எல்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே கிடைக்காத வைர கற்கள். அந்த பெயிண்டிங்கை நம்ம ஏசிபி பெஞ்சமின் பிடிச்சதுனால தான் நம்ம ஹீரோ அவரோட கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ இதுவரைக்கும் அவர் விளையாடின கேம்லயோ இல்ல அவரோட கடத்தல் இதுலயோ எதுலையுமே அவர் தோத்தது கிடையாது. ஃபர்ஸ்டா அவரோட அந்த ரேர் டைமண்ட் பீஸ் மாட்டிக்கிட்டு ஏசிபி பெஞ்சமின் கிட்ட. அதனால நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால தான் அந்த 4 லெவல் கேமை நம்ம பசூக்கா பக்காவா பிளான் பண்ணி தரமா பண்ணி முடிச்சாரு. ஆனா அந்த 5வது லெவல தான் அந்த ஒரிஜினல் ஜான் சீசரும் நம்ம ஏசிபி பெஞ்சமினும் அந்த சிடி மூலமா பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால ஒரிஜினல் ஜான் சீசர் அந்த பெயிண்டிங் இருந்த செக்யூரிட்டி லெவல்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா மாத்திட்டாரு. இதனால நம்ம பசூக்காவால அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ண முடியல. நம்ம ஹீரோ அதனால நிறைய ஹேக்கர்ஸை எல்லாம் கூப்பிட்டு அந்த செக்யூரிட்டியை ஹேக் பண்ணி ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு. ஆனா யாராலையும் ஓபன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த சன்னி ஒரு பக்காவான கேமர், ஒரு பக்காவான ஹேக்கருங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால இந்த சன்னிக்கு ஜோவிதாங்கிற இந்த பொண்ணை லவர் மாதிரி செட் பண்ண வச்சு, இந்த ஜோவிதா மூலமா ஜோவிதாவை பார்க்க வர்றதுக்காக அந்த சன்னியை பஸ்ல வர வச்சு, பக்கத்து சீட்டு அதாவது நம்ம ஹீரோக்கு பக்கத்து சீட்லயே சன்னி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பக்காவா செட் பண்ணி, நம்ம ஹீரோ இந்த மாதிரி கதைகளை எல்லாம் சொல்லி அவனை தோண்டி இந்த செக்யூரிட்டியை ஒன்னால ஓபன் பண்ண முடியும்னா முடிச்சு காட்டுடா அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேத்தி அதை ஓபன் பண்ண வச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த சன்னி பஸ்ல உட்காந்து ஒரு கேம் 4 நிமிஷத்துல விளையாடி அந்த செக்யூரிட்டியை கிராக் பண்ணி கொடுத்துருப்பான் இல்லையா? அதுதான் ஒரிஜினல் ஜான் சீசரும் அந்த ஏசிபி பெஞ்சமினும் போட்டு வச்சிருந்த செக்யூரிட்டி கேம். அதை இங்க பஸ்ல இந்த சன்னி நம்ம ஹீரோ கையில இருந்த லேப்டாப்ல கிராக் பண்றப்போ, அதே சமயம் அங்க அந்த ஆபீசர்ஸ் எல்லாமே அந்த பெயிண்டிங் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? அங்க நம்ம பசூக்காவோட ஆளுங்க இருந்த பெயிண்டிங்கை தூக்கிட்டானுங்க. அதுக்காக ஒரிஜினல் ஜான் சீசர் இருக்கார் இல்லையா? அவரோட அசிஸ்டன்ட் கிஷன் ஒருத்தன் தான் பக்கை வச்சு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த கிஷன் வேற யாரும் இல்ல. பஸ்ல 2 போலீஸ்காரங்க, லேடி போலீஸும் அந்த ஆம்பளை போலீஸும் ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடி இருப்பான் இல்லையா? அவன் தான் இந்த கிஷன். என்னன்னா நம்ம ஹீரோ பசூக்கா அந்த ஜான் சீசரோட அசிஸ்டன்ட் கிஷனை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. நம்ம ஹீரோ ஈஸியா அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கஸ்டம் ஆஃபீஸ்ல இருந்த அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துல ஒரு பக்கை வச்சு நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். ஆக்சுவலா அந்த கிஷனை பஸ்ல எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்கன்னா, அவன் டிபார்ட்மெண்ட்ல வேற ஏதோ வேண்டாம் வேலை பண்ணியிருக்கான் போல, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா அவனை நம்ம ஹீரோ துரத்துற மாதிரி வெளியில ஓடி துரத்தி ஆக்டிங் பண்ணி அவனை அங்கிருந்து அவரோட டீம் ஆட்கள் கூட காப்பாத்தி அனுப்பி வச்சிருக்காரு. நைட்டு அங்க கொஞ்சம் பேர் முகமூடியெல்லாம் போட்டுட்டு அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்ல, நம்ம பசூக்காவோட ஆட்கள் தான். நம்ம ஹீரோக்காக அந்த கிஷன் வேலை பார்த்ததுனால கிஷனை காப்பாத்திருக்காரு நம்ம ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ பசூக்கா மொத்த கதையையும் சன்னி கிட்ட சொல்றாரு. அங்க கட் பண்ணா அதே சமயம் அந்த பக்கம் போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்க கார்ல பசோக்காவோட ஆட்கள் 2 பேரு அங்க பயங்கரமா மண் புழுதியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து போலீஸ்காரங்க எல்லாம் வேகமா அங்க ஓடி வரும்போது கார்ல இருந்த ஒரு பெட்டியை வெளியே தூக்கி போட்டுட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. அதுல கேம் ஓவர்னு எழுதியிருக்கு. தொடர்ந்து பார்த்தா உள்ள சாமி சிலை, இவங்க திருடின ட்ராஃபி, நாகமாணிக்கம், பேங்க்ல அடிச்ச காசு, அப்படி பசோக்கா என்னென்ன திருடினாரோ அது எல்லாத்தையுமே அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்க என்ன இது, அவன் திருடின எல்லா பொருளையும் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு புரியல. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பசூக்கா அவங்க ஆட்களோட துபாய்க்கு ஃபிளைட்ல கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்திருந்த பசூக்காவும் வெறித்தனமா பப்ஜி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல உன்னோட கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவரோட பக்கத்து சீட்ல ஏசிபி பெஞ்சமின் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் கூடவே அந்த சன்னியும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னன்னா இந்த சன்னி எல்லா உண்மைகளையும் ஏசிபி
ஏசிபி பெஞ்சமின் கிட்ட சொல்லிட்டான் போல. ஸோ அதனால அத வச்சு தான் இந்த ஏசிபி பெஞ்சமின் நம்ம பசூகாவ புடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. "உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சிருச்சு பசூகா. நீ துபாய்ல இறங்குனதும் உன்னை கைது பண்றதுக்காக போலீஸ் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க" அப்படின்னு ஏசிபி சொன்னதும், நம்ம ஹீரோ பப்ஜி விளையாடிக்கிட்டே அடுத்த ஆட்டத்துக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை.